வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். மேஷம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மேஷம் ராசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசி அவர்களோட செயல்திறன், அவங்கள நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு வேலை இருக்குது. மேலதிகாரிங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட கருத்து, உங்கள் மனசில் என்ன உங்களுக்கு தோணுதோ அந்த கருத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வேலையில் நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்லாம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவசரமான முடிவுகளை மட்டும் தவிர்த்துருங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு யோசித்தோம் டபால்னு அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, அத ஒரு வாட்டி, 2 வாட்டி நல்லபடியா யோசிச்சு, அத சரியா பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறத தவிர்த்துட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு நீங்க தகவல் தெரிவிச்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பண வரவு பொறுத்தவரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சாதாரணத்த விட கொஞ்சம் கூடுதலான பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களோட பழைய பேலன்ஸ் எல்லாம் நீங்க குடுத்துட்டு வர வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அந்த பெண்டிங் அமௌண்ட்லாம் கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, எதிர்பார்த்த பணம் நீங்க இந்த பணம் இப்போ வந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவும் உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா வந்துரும். ஆனா, சின்ன சின்ன தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் கூடுதலா வர மாரியான ஒரு விஷயம் இந்த வாரம் ஏற்பட போகுது. அத மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. பெருசா ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத மட்டும் ஒரு நல்ல வழியா இது செய்யலாம், வேண்டாம் அப்படிங்கிறது 2, 3 முறை யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. தவறுதான பெரிய முதலீடுல மாட்டிக்கிறது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சரியாகக்கூடிய ஒரு அறிகுறி உங்க அமைப்புல இருக்கு. வாழ்க்கை துணைய பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்னா, நெருங்கிய உறவினர்களோட மனம் திறந்து பேசுனீங்கன்னா, ஒரு நல்ல புரிதல் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வீட்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு பற்றிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க. அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழி, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு நல்ல அந்யோன்யத்துக்கான வழி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, மேஷம் ராசி பொறுத்தவரைக்கும். உடல் நலம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வேலைப்பளு காரணமா தூக்கம் குறைவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு தூங்க கிடைக்கிற டைம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அ உணவு நேரங்கள்ல மட்டும் கொஞ்சம் நல்ல கவனமான உணவு எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கா ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடுற ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் குறைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். மனசுல அதிக மனசு அழுத்தத்த தவிர்க்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்துக்கு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, படிப்புல கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுற மாணவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. அத நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்கு மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களா அமையுது உங்களுக்கு. ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது நீங்க செய்ய போறீங்கன்னா, இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்தவரைக்கும் 1, 9 இந்த 2 நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும். இத நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான பலன்கள் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலர் பொறுத்தவரைக்கும் சிவப்பு கலரும், ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலரா இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும். இந்த 2 கலர் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கூடுதல் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும், நீங்க செய்ற முயற்சிக்கெல்லாம் ஒரு நல்ல பலனளிக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். பொறுமையா எந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணி செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸ் காத்துட்டு இருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் மிக உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.